தற்போதைய அண்மை செய்தி 5.9 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கான ஆவணங்களை 4 வாரங்களில் தாக்கல் செய்ய நடிகர் ரவி மோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை நடிகர் ரவிமோகன் திரும்ப அளிக்காத வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் ரவிமோகனுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை நடிகர் ரவிமோகன் திரும்ப அளிக்காத வழக்கில் நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரூபாய் 5.9 கோடி ரூபாய் அளவிற்கான அந்த ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நடிகர் ரவிமோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப தர நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிட கோரி பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதே போல கொடுத்த கால்ஷீட்டில் படத்தை தயாரிக்காமல் தமக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக கூறி 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு உத்தரவிட கோரி நடிகர் ரவிமோகன் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுக்கள் நீதியரசர் அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த வழக்கின் மூலம் எதிர்மறையான விளம்பரம் தான் ஏற்படும் என்றும் அதற்கு பதிலாக பணத்தை திரும்ப அளித்து விடலாமே என்று நீதியரசர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த ரவிமோகன் தரப்பு வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேய பாலன் அவர்கள் வழக்கில் தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்க விரும்புவதாக கூறினார். மேலும் அவர் அடுத்த படத்தில் நடிக்கும் போது பணத்தை திரும்ப அளிப்பதாக கூறியதை தயாரிப்பு நிறுவனம் ஏற்கவில்லை என்றும் கொடுத்த கால்ஷீட்டை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி தன்னுடைய மனைவி உடனான பிரச்சனையின் போது வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் ரவிமோகன் தற்போது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாகவும் தங்கள் நிறுவனம் அளித்த முன்பணத்தை கொண்டு ரவிமோகன் தன்னுடைய சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ள மத்தியஸ்தரை நியமிப்பதாக தெரிவித்த நீதியரசர் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் வேறு படங்களை வெளியிடவும் பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து நீதியரசர் உத்தரவிட்டார். மேலும் 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கான அந்த சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிட்ட நீதியரசர் இந்த உத்தரவை நிறைவேற்றியது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தற்போது வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தார்கள். பாட்சா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.